வணக்கம் நண்பர்களே. சாதிப்பதற்கு வயது ஒரு தடையே கிடையாது அப்படின்னு ரோஹித் சர்மா நிரூபிச்சிருக்கான். ஒரு காலத்தில் செஞ்சுரி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற நிலைமையில டபுள் செஞ்சுரி 3 முறை அடிச்சிருக்கான் ரோஹித் சர்மா. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் 50வது செஞ்சுரி. அதாவது மோட்டிவேஷன்ன்றது எங்கேயோ எதை போய் படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இருந்து நான் மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா 38 வயசு 6 மாசத்துல ஒரு நாள் போட்டிகளில் நம்பர் 1 இடத்த ரோஹித் சர்மா பிடிச்சிருக்கான். கடைசியா பாத்தீங்கன்னா டெண்டுல்கர் 38 வயசு 2 மாசத்துல நம்பர் 1 ஸ்பாட்டை அடைஞ்சிருந்தான். அப்போ வயசு ஒரு தடை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ரோஹித் சர்மா பொறுப்பு பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, சமீபத்தில் ஆஸ்திரேலியா டூர்ல டெஸ்ட்ல சரியா விளையாடலன்னு சொல்லிட்டு கேப்டன்ஷிப்லேருந்து எடுத்துட்டாங்க ரோஹித் சர்மாவை. அடுத்து இங்கிலாந்து டூருக்கு செலக்ட் பண்ணலை. ஸோ சாதாரண வீரராக போய் விளையாடுன்னு சொன்னதுக்கு நான் போகல அப்படின்ட்டான். அப்போ ஒன் டேலேருந்து மட்டும்தான் விளையாட முடியும். மறுபடியும் சாதிச்சு காமிக்கிறேன், என்னால் திறமை இருக்குன்னு சொல்லி கடந்த 3 மாசமா கடினமான பயிற்சிகள் பண்ணி பயங்கர ஃபிட்னஸாக இருந்து இந்த ஆஸ்திரேலிய தொடரில் ஒரு நாள் தொடரில் நாயகன், தொடர் சீரிஸ் நாயகனா 202 ரன் அடித்து அவார்டு வாங்கியிருக்கான். அந்த ரன் அடிச்சதுனால தான் உலகின் நம்பர் 1 ஸ்பாட்டு முதல் முறையாக. இப்போ பாருங்க, சாதிப்பதற்கு வயசு ஒரு தடையே கிடையாது. நீங்கள் எந்த துறையாக இருக்கலாம், எந்த தொழிலாக இருக்கலாம், முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இலக்கை அடைய முடியும் என்பது இந்த ரோஹித் சர்மா கதையில் நமக்கு நல்லாவே தெரியுது. இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். நிச்சயமாக எல்லாராலையும் சாதிக்க முடியும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.